ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பெற்றோர்கள் எல்லாருக்குமே என்னங்க ஆசை, கனவு, லட்சியம் இருக்கும். நம்ம பிள்ளைங்க நல்லா வாழணும், சந்தோஷமா வாழணும், குறிப்பா அவங்க திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நறுமணம் வீசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் இருக்கும் இல்லைங்களா? ஆனா நிறைய பேருக்கு இதுவே மிகப்பெரிய காணல் நீராக மாறுது. அப்போ ஏதோ ஒரு விஷயம் கவனிக்க மறக்கிறோம் இல்ல, அந்த முக்கியமான விஷயம் என்ன? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், ஒவ்வொரு பெற்றோர்களுக்குமே அவங்களை தாண்டி அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் இருக்கும் இல்லைங்களா? திருமணம் அப்படிங்கிறது பிள்ளைங்களோட வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு கட்டம். பிள்ளைங்களுக்கு மட்டுமில்ல, பெற்றோர்களுக்கும் கூட. ஏன்னா அவங்க ஒருத்தர் இல்ல, ரெண்டு பேர் இல்ல சார், நிறைய அஸ்ட்ராலஜர்ஸை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு 10 பொருத்தம் இருக்கான்னு தேடி அலைஞ்சு ஆசையா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை கூட நறுமணம் வீச மாட்டேங்குது, பயங்கர பிரச்சனைகள் வருது, டைவர்ஸுங்கிறது அதிக அளவுல இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ நாங்க ஏதோ ஒரு விஷயம் பார்க்க மறக்கிறோம் இல்லைங்க சார், அது என்னது சார்? நீங்கள் சொன்ன மாதிரி பல இடத்துலையும் பார்த்துட்டு அவங்க சொல்கிற முகூர்த்த நேரத்தில் தான் நாங்கள் திருமணம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், திருமண தேதியும் ஒருத்தருடைய வாழ்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்கிறோம். இந்த இன்ஃப்ளூயன்ஸு எதை வச்சு சொல்கிறோம், எதற்காக சொல்கிறோம் அப்படின்றது தான் நோக்கம். 2 பேருடைய திருமணம் மேட்சிங் கரெக்டாக இல்லையா அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க, அதெல்லாம் ஓகே. இப்போ நான் சில தேதியை சொல்கிறேன். இந்த தேதியில் நீங்கள் திருமணம் பண்ணும் பட்சத்தில் அது உங்கள் லைஃப்பில் அது ஃபினான்ஷியலையும் சரி, ஃபிசிக்கலையும் சரி, வாழ்கிற வாழ்க்கையிலையும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். அப்படி சில நம்பர் சொல்கிறேன். 10 பொருத்தத்தை தாண்டியும் இது அஃபெக்ட் பண்ணுமா? ஆமாம், 10 பொருத்தம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு யாருக்கு 2 பேருக்கும் மேட்சிங் பார்த்துட்டாங்க, பொருத்தம்லாம் இருக்குங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு திருமணம் தேதி ஒருவேளை 26ஆம் தேதி பண்ணுறீங்கன்னு வைங்க. 26ஆம் தேதி நீங்கள் திருமணம் பண்ணிங்கனாக்கா லைஃப் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சுங்க, அது 8ஆம் நம்பர் தாங்க, எங்களுக்கு அதை பற்றினா இல்லைங்க, நான் தெரிஞ்சே தான் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா, நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த ஸ்ட்ரகிள் பண்ணாலும் இந்த 26ஆம் நம்பர் மட்டும் அவங்க லைஃப்பை விட்டுட்டு அடுத்த ஜென்ரேஷன் தான் டிஸ்டர்ப் பண்ணுவது. அடுத்த தலைமுறையை என்ன டிஸ்டர்ப் பண்ணணும்னா, அடுத்த தலைமுறை லைஃப்பை மேரிட்டல் லைஃப்லேயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்டுரும் 26க்கு. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா, சில திருமண தேதியில் வேறு இவங்க ஒரு ஃபேமிலி, இன்னொரு ஃபேமிலியில் அந்த திருமண தேதியில் 3, 6, 7 இருக்குதுன்னு வைங்க. இந்த 3, 6, 7ன்னு இருக்கும்போது கணவன் மனைவிக்குள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்குது. ஹெல்த் ப்ராப்ளம் டோட்டலாக ஹெவியாக உங்களுக்கு பாதிக்கும். என்ன ஹெல்த் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில பேருக்கு ஸ்ட்ரோக்கு வரும், சில பேருக்கு நீங்கள் முதல்ல சொன்ன பாருங்கள் கேன்சர் வரும். திருமண தேதிக்கும் இதுக்கு என்னங்க இருக்குது அதை தான் சொல்கிறோம். ஒவ்வொருத்தரோட லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது திருமண தேதி, அங்கே போய் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சில பேருக்கு திருமண தேதியில் வெறும் 29 இது மேட்சிங்கே எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பார்த்துட்டாங்க, எத்தனை பொறுத்த இருக்குங்க விட்டுருங்க அப்படின்னு இருந்துச்சுனாக்கா, வண்டியில் ட்ராவல் பண்ணுறாங்க, கணவன் மணி ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ராவல் பண்ணும்போது ஒருத்தர் மட்டும் அதில் அஃபெக்ட் ஆகிடுறாங்க, லைஃபே டிஸ்டர்ப் ஆகிடும், ஒருத்தர் லைஃபே முடிஞ்சிடும். ட்ராவல் பண்ணுறதில்ல, வெறும் 29 இருந்தேன்னா. இப்படி நான் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்பேன். அப்போ இது எத்தனை திருமண தேதி நான் சொல்கிறது அப்படின்னாக்கா, லட்சம் கோடி அவ்வளோ இருக்கும். ஆயிடுச்சே சார், இப்போ என்ன பண்ணுறது? அதுதான் சொல்ல வந்தேன். அதனால தான் திருமண தேதியை எவ்வளோக்கு எவ்வளோ கேர் எடுத்து பண்ணணுமோ பண்ணி தான் ஆகணும். இன்னும் சில தேதி இருக்குது, 3, 7 இல்லை 7, 3 அது 2 இருக்குது. அவங்களுக்கு 2 பேர் நல்ல பொருத்தம் இருக்குது, மேட்சிங் பண்ணுறவங்களுக்கும் பொருத்தம் இருக்குது. நீங்கள் குழந்தை பிறந்துச்சுனாக்கா, பிறக்கிற குழந்தைக்கு ஹேண்டிகேப்டாக தான் பிறக்கும். மாற்றுத்திறனாளியாக. நான் இப்படி ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் இப்படி ஒன்று சொன்னேன்னு வைங்க, வெளிநாட்டில் ஒருத்தர் எனக்கு, ஐயா நீங்கள் சொன்னது அப்படியே இருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா குழந்தை ரொம்ப அவ்வளோ ஜோராக இருக்குது, அழகாக இருக்குது, பெண் பிள்ளை. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா கையெல்லாம் குட்டையாக ஆயிடுச்சு. அது இவ்வளோ வழக்கமாக இவ்வளோ பெரிய கை இவ்வளோண்டு தான் இருக்குது, நல்லா நடக்குது, ஆனால் குட்டியாக தான் இருக்குது, அது அழகாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் அது எப்படி, அது ஹேண்டிகேப்டு லிஸ்ட்டு தானே, அதை ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள். இப்போது வேறு எதுனா தான் நீங்கள் பண்ணலாம், வளரலாம் அப்படின்னா வளர வைக்கலாம். இது அவ்வளோதான், இது பை பர்த். ஆனால் அதுக்கு வயசு 15 வயசு இவ்வளோதான் இருக்குது. அது மாதிரி அந்த திருமண தேதி உங்களை என்னென்னமோ லைஃபினுடைய வாழ்க்கை சக்கரத்தையும் மாற்றி போட்டுரும்.
அப்போ இப்படி அப்போ உலகம் ஃபுல்லாக இந்த மாதிரி தேவையற்ற முறையில் சில இதெல்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் திருமண தேதி தான் காரணமானா சாட்சாத் 100% திருமண தேதி தான் காரணம், வேறு எந்த காரணமும் இல்லை. உங்கள் பர்சனல் தேதியில் ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் தான் பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, சொன்னதை தாண்டி தான் நான் சொல்கிறேன். அப்போ திருமண தேதி ஒவ்வொருத்தர் லைஃப்பையும் இவ்வளோ டிஸ்டர்பன்ஸு கொடுத்து கொண்டு இருக்கிறது, நடக்கிறது. இதெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு 37-38 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொன்னது. திருமண தேதியும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், முக்கியத்துவம் பெறும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதை சரியாக பண்ணலைன்னாக்கா லைஃப் சும்மா எக்ஸாம் தான் ஒரு 3 நாள் சொன்னேன், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், இன்னும் எவ்வளவோ இருக்குது. அதனால் அதையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக, நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், எதனாலும் பாருங்கள். இந்த தேதியை நீங்கள் பார்க்காம விட்டுட்டிங்கனாக்கா என்னென்னமோ நடக்கக்கூடாத சில சம்பவங்களும் அதெல்லாம் நடக்கிறதுக்கு அந்த நம்பர் அங்கே உள்ளே இருந்ததுனால நடக்கும். சொல்றதை கேட்கும்போதே அவ்வளோ பயமா இருக்கு சார். ஆனா இப்போ புரியுது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அந்த வெட்டிங் டேட்னு. ஆனா இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்க அவங்க வாழ்க்கையில என்ன சார் பண்ணுவாங்க? நீங்க செய்யக்கூடாத நாள்லயே திருமணம் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போமே, அவங்க என்ன பண்ணுவாங்க சார்? அவங்களுக்கு ஒரு தீர்வு அதான். அப்படி ஒரு வேலை நடந்துச்சுன்னா மர்மங்களையும் தான் வேறு. இப்போ இல்லை சார் எங்களுக்கு கல்யாணம் 15 வருஷம் ஆயிடுச்சுங்க, நீங்கள் சொன்ன மாதிரி திருமண தேதி அதெல்லாம் இருக்குங்க. சில பேருக்கு மனமுறிவு இருக்குன்னா திருமண தேதி, சில பேருக்கு அவங்களுக்குள்ள அந்த அந்யோன்யம், இன்னும் சில பேர் வீடெலாம் இருக்குது. என்ன நீங்கள் உலகங்கிறது பல விதம், அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு ரகங்கிற மாதிரி. இன்னும் சில பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, இல்லைங்க நாங்கள் பேசி 25 வருஷம் ஆகுதுங்க அப்படிலாம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். சமீபத்துக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க, பையனுக்கு நியூமராலஜி பார்க்கணுன்னு வந்தாங்க. 2 பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க, 2 பேர் வந்தாங்க, பையனை உட்காத்தி வச்சாங்க, பேசினாங்க. ஒரே நேரத்தில் தான் வந்தாங்க, பேசுகிறாங்க. நான் ஏதோ சொல்கிறேன், ஆனால் 2 பேருமே தனித்தனி வீட்டில் இருக்கிறாங்க. டெய்லி பேசுவேன், எங்களுக்குள்ள ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்றாங்க. அந்த லேடியை கேட்டாக்கா, அது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த வீட்டுக்கு நான் இருக்கிறேன், அவர் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கொடுத்த வீட்டில் நான் இருக்கிறேன், அப்பா கொடுத்த வீட்டில் நான் இருக்கிறேன். அப்புறம் என்ன வாழ்க்கை சார்? எது கல்யாணம் பண்ணிங்கன்னு கேட்டேன். இல்லைங்க எங்கள் அம்மா விட்டு நான் இருக்க முடியாது. அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு கொடுத்தா மாதிரி தான் எனக்கு எங்கள் அம்மா கொடுத்துருக்குறாங்க, அப்பா கொடுத்துருக்குறது வீடு, என்னை விட்டு நான் எப்படி வருவேன்? அவங்க அம்மா உங்களுக்கு கொடுத்தது. அப்புறம் நான் பார்த்தேன், சரி முதல்ல அப்போ எப்படி நீங்கள் வந்தீங்கன்னு கேட்டேன். இல்லை நாங்கள் டெய்லி ஃபோனில் பேசுவோம். அப்போ பையன் எப்படி ஸ்கூல் படிக்கிறான், நான் போய் பார்ப்பேன், நான் வச்சுப்பேன். நாங்கள் இதுதான் இன்னமும் புதுசாக இருக்க, எவ்வளவோ பார்த்துட்டோம், இது ஒன்று தான் பார்க்கலங்கிற மாதிரி. சரி பார்த்தேன். இப்போ என்ன பிரச்சனை? என்ன எங்களுக்கு பிரச்சனையே இல்லை சார், நீங்கள் சார் பிரச்சனைன்னு கேட்குறீங்க எங்களுக்கு அந்தம்மா. இது உங்களுக்கு பிரச்சனையே தெரியலையா? என்ன அது ஒன்றும் இல்லை சார், என் வீட்டில் நான் இருக்கிறேன், எங்கள் அம்மா வீட்டில், அவர் அம்மா வீட்டில் இருக்கிறாரு, அப்புறம் எது கல்யாணம் பண்ணிங்க சார்? இதெல்லாம் என்ன சார், கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ போய் பையன் ஒரு அவனுக்கு அந்த பையனுக்கு நான் ஒரு 8, 9, 10, 12 வயசு இருக்கும். இந்த குழந்தை தான் மென்டலி டிஸ்டர்ப் ஆகும் இவங்களால. அப்புறம் நான் சேர்த்து வச்சுட்டேன் அன்றைக்கி. அதெல்லாம் பார்த்தேன். நான் நியூமராலஜி உங்களுக்கு பார்க்கணுன்னாக்கா, இல்லை நீங்கள் எனக்கு பார்க்கணும், நீங்கள் தான் அப்படி இப்படிலாம் பண்ணணுச்சு, நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சால் தான் பார்ப்பேன். என்ன செய்யணுன்னாங்க. நீங்கள் ஏன் போகலன்னு கேட்டது அந்த அம்மா சொல்லுது, எங்கள் அம்மா என்ன பிடிக்கும், நான் போவேன். அவரை கேட்டேன், நீங்கள் என்னென்னு உங்கள் அம்மா பிடிக்கும் நீங்கள் சொல்லாதீங்க. என்ன இல்லை சார், எனக்கு வீடு கொடுத்துருக்குறாங்க, இதில் என்ன பியூட்டினா அவங்க வீட்டுக்கு அவர் ஒரே பிள்ளை, இந்த அம்மா வீட்டில் இவர் ஒரே பொண்ணு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு வேறு என்ன ப்ராப்ளமானு? வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், எங்கள் அம்மா இருக்க சொன்னாங்க, இருந்துட்டேன். சரி இப்போ நான் சொல்கிறேன், நீ உங்கள் வீட்டுக்காரர் கூட போயிரு. இல்லை எங்கள் அம்மா இப்போ சரி, இப்போ உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அப்படி தான் இருந்தாங்கள்ல. இல்லை அவங்க இல்லை, அப்புறம் நீ மட்டும் ஏன் இருக்கணும்னு. அவர் கூட போங்க. நான் ட்ரெஸ்ஸு எட்டும் இல்லை, உங்கள்கிட்ட காசு இருக்கான்னு கேட்டேன். அவர்கிட்ட இப்படி முழிச்சார், எனக்கு காசு கொடுக்குறீங்களா, அதை நீங்கள் வச்சுக்கிங்கன்ட்டேன். இப்படியே கூட்டி போயிருங்க ஒய்ஃபை, உங்கள் வீட்டுக்கு கூட்டி போயிட்டு போகும்போது ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அப்படியே கூட்டி போயிருங்கன்ட்டேன். ஒரு 4 நாள் கழிச்சு போட்டு ட்ரெஸ் எடுத்துங்க. இல்லை சார் ட்ரெஸ்ஸே வேணான்ட்டேன், நான் கூட்டி போயிடுறேன், வாங்கி கொடுத்துட்றேன். நீ நம்ம என்ன, எனக்கு ஒன்றும் இல்லை சார், ஒன்றுமே இல்லை. இது கடைசியில் 5 நிமிஷம் கூட ஆகலை, இப்படியே போயிருங்கன்ட்டேன். அப்படியே வீட்டுக்கு போய் எனக்கு 2 பேர் சேர்ந்து ஃபோனில் பேசணுன்னே. 2 பேரும் போனாங்க, பேசுனாங்க. ஓகே சார், ஒன்றும் இல்லை சார் சார். அதுக்கப்புறம் வந்தாங்க, போகிறாங்க, இப்போயும் பேசுவாங்க. அப்புறம் யாருன்னா கூட்டிகிட்டு வந்து கதையாக சொல்லுங்கள். ஏம்மா இதெல்லாம் ஒரு கதையாம்மா, நீங்கள் வாழ்ந்தது ஒரு வாழ்க்கை, இதை போய் பெரிய மேட்ரு, இது ஒரு மேட்ரே இல்லை. இவர் தான் சார் எங்களை சேர்த்து வச்சேன், நான்லாம் சேர்த்து வைக்கல, உங்களுக்கு சேர தெரியல, இருக்க தெரியல, வாழ தெரியல, நான் சொன்ன போயிட்டீங்க. இந்த வேலையை உங்கள் அம்மாவே சொல்லியிருக்கலாம், இல்லை நீங்களே படிச்சிருக்கீங்க, திங்க் பண்ணியிருக்கலாம், உங்கள் வீட்டுக்காக திங்க் பண்ணியிருக்கலாம். இல்லை சார் நான்லாம் திங்க் பண்ணேன், அவங்க தான் கேட்கல. சரி அவர் திங்க் பண்ணிட்டாரு, நீங்கள் தான் திங்க் பண்ணல, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு சொல்லணும், சின்ன மேட்ரு, ஒன்றுமே இல்லை. நான் கூட நான் அதை சேர்த்து வச்சு அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன், ஒன்றுமே இல்லை, எனக்கு சொல்லிட்டு வேறு அனுப்பி விட்டேன். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த திருமண தேதி அவங்ககிட்ட சேர்க்க விடலை. அதில் அவங்கள போய் அனுப்பி விட்டுட்டு முதல்ல தேதி தான் நான் சொன்னேன், அதெல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு திருமண தேதி தான் சொல்லிட்டு அவங்கள மருமகளை பண்ண வச்சுட்டேன்.
போய் டக்கு டக்குன்னு அதை பண்ண வச்சுட்டு சரியாக போயிடுச்சு. அதை பண்ணதுனால தான் அவங்க சேர வச்சுது. முதல்ல போக வச்சுட்டேன், இம்மிடியட்டாக கூப்பிட்டு வாங்க ஒரு வாரம் 10 கழிச்சு வர வச்சா தேதியை பண்ண சொல்லி மருமங்களை பண்ணி விட்டு சேர்ந்துட்டாங்க. அதை தான் இப்போ சொல்ல வந்தேன். அந்த மருமங்கலத்தை நீங்கள் பண்ணிடுங்க. அதுதான் நீங்கள் அதான் முதல்ல கேட்டீங்க. நாங்கள் பண்ணிட்டோம், என்ன பண்ணுறோம், மருமங்களையும் தேதியை கேளுங்க. நல்லா உங்களுக்கு 2 பேருக்கு ஆப்டாக ஒரு தேதியை பொருத்தமாக உள்ள தேதியை கொடுக்குறோம், பண்ணுங்கள். அந்த தொந்தரவு நீங்கள் வெளியே வந்துடலாம். அதனால் திருமண தேதி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு முகூர்த்த நாளில் தான் பண்ணுறேன். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கப்பட்ட அத்தனை பேருக்கு உண்டான திருமணம் முகூர்த்த நாள் தான். ஆனால் அது பொருந்தாத முகூர்த்த நாள், உங்களுக்கு பொருந்தாத முகூர்த்தம் இல்லை, அது முகூர்த்த நாள் உங்களுக்கு பொருந்தலை. அது நீங்கள் அதை வச்சிங்கன்னா இந்த ட்ராபேக்ஸ் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அப்படி இருந்தது பாதிக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அழகாக வந்துட்டு மருமங்கலி மாதிரி நான் கொடுக்குற ரேட்டு அதில் பண்ணிடுங்க. அந்த இதில் எஸ்கேப் ஆகிடலாம், ரிலீவ் ஆகிடலாம், ஃபஸ்ட் கிளாஸ் லைஃபை வாழலாம். ஏன்னா வாழ்வதற்காக தான் திருமணம் பண்ணுறோம். திருமணம் பண்ணிவிட்டு திருப்பியும் சஃபர் பண்ணுறதுக்கு இல்லை, சஃபராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு மருமகளை தேதி. அதை பண்ணுங்கள், ஃபஸ்ட் கிளாஸ் லைஃப்பை பார்க்கலாம். அருமை சார். மிகப்பெரிய மலையை உடைக்கக்கூடியது ஒரு சிறு உளி அப்படின்னு சொல்கிற மாதிரி மலை போன்ற பிரச்சனை இருந்தாலும் உளியாய் இருந்து அதை தூள் தூள் ஆக்குவது மிகப்பெரிய எண்கணிதம். அதுவும் உங்களுடைய ஃபார்மேட் நியூமராலஜி அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்று வேறொன்று யாமறியேன் பராபரமே அப்படின்னு எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷம், ஆனந்தம், ஆரோக்கியம், சுபிக்ஷம், அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய அழகான விளக்கங்கள் ஒவ்வொரு எபிசோட்லையும் எங்களுக்காகவே பதிவு பண்ணுறீங்க சார். கூடான அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க எவ்வளோ சூப்பரான தெளிவான விளக்கங்கள் சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள விளக்கங்கள் லைனப் ஆகி வந்துட்டே இருக்கு. எங்கன்னு கேட்குறீங்களா? நம்ம ஃபார்மேட் நியூமராலஜி யூடியூப் சேனலில் தாங்க. அதனால மறக்காம நம்ம ஃபார்மேட் நியூமராலஜி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.